ஹஸ்பண்ட் நடந்து இப்போ தவமணி கிட்ட சொல்ல வேணாம், தெரிஞ்ச வருத்தப்படுவா. எப்படி சொல்லாம இருக்கிறது? உங்களுக்கு அது தெரியாது, ஏதாவது சொல்லி சமாளிங்க. எப்பயாவது சொல்லணுமே. எப்படியும் வேலையில் 19 சேர்ந்துருவேன், அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம். சரி, நான் பாத்துக்கிறேன். நில்லு, அங்கே நில்லு. ஒரு எட்டு உள்ள வச்ச காலை வெட்டிடுவேன். திரும்ப திரும்ப அப்படியே மாதா வீட்டுல போய் செட்டில் ஆயிக்க. எனக்கு எப்ப பொண்டாடி தேவைப்படுதோ அப்ப கூப்பிட்டுக்கிறேன். போடி போடி. என்ன மழையில கோச்சிட்டு போனது தானே வந்துருக்கு, உள்ள கூட்டிட்டு போங்க. உனக்கு ஒண்ணும் தெரியாதுமா. உங்களுக்கு ஒரு தடவை சவுண்ட் பண்ணா போதும், அப்புறம் சுருக்குன்னு ஆத்தா விட்டு ஓடிடுவாங்க. போடிங்க. இப்படி வாங்கினேன், இப்படி வாங்க சொல்றேன். அண்ணே, உண்மை நான் சொல்றேன். அவ சண்டை போட்டு கோச்சிட்டு போனது எனக்காக தான். அவர் எப்படி இருக்காருன்னு நான் அண்ணா பார்த்துட்டு வர சொன்னேன். ஓஹோ, ஊது. நீ அதுக்காக தான் போட நான் எப்படி நம்புறது? சத்தியமா நான் வேற எங்கேயும் போகலைங்க, மதுரைக்கு தான் போனேன். அவர் ஆபீஸ்க்கு போனேன், அவரை சஸ்பெண்ட் பண்ணிருக்கதா சொன்னாங்க. ஊரே ஒன்னா சேர்ந்து கோர்ட்டு கேஸ் அலைஞ்சிட்டு இருக்கு. இவன் இந்த 15 தூது வேற போயிருக்கா. நாளைக்கு உங்க எப்படி சித்தப்பா வேடிக்கை பார்த்து போடா, உள்ள கூட்டு போடா. இல்ல சித்தப்பா, எனக்கு நீங்க தான் முக்கியம். இன்னையில இருந்து தவமணி கிட்ட எந்த பேச்சு வச்சுக்க மாட்டா சொல்ல சொல்லுங்க, அப்புறமா உள்ள போகட்டும். அவ சொல்ல மாட்டா, அங்க பாருங்க கல்லாட்ட நிக்கிறா பாருங்க. சரி இருடா. ஏமா என் பொண்ணு கூட சேர்ந்தா நீயும் கெட்டுவ, நான் நினைக்கிறது நியாயம் தானமா. போமா லதா கூட்டிட்டு உள்ள போங்க. இனிமே லதா என் கூட பேசினாலும் நான் அது கூட பேச மாட்டேன். போதுமா? உள்ள போ, உள்ள போ. ஏய் போடா போ போ. இந்த வந்து இருக்கு டாக்டர். என்ன பாருங்க, என்ன இறங்கடி சீக்கிரம். அப்பா அப்பா அடிப்பா. உங்க 2 பேர் முகத்துக்காக வேண்டியாவது நான் எல்லாத்தையும் மறக்கணும்னு நினைக்கிறேன். முடியல. மறக்க வேணாக்கா. எங்கப்பா போறோம்? ஊருக்கு. எந்த ஊருக்குப்பா? திருச்சிக்கு. அங்க எதுக்குப்பா போறோம்? யாரை பார்க்க போறோம்ப்பா? அத்தை வீட்டுக்கு. இப்ப எதுக்குப்பா? இனிமே நீங்க அங்கதான் படிக்க போறீங்க. எங்களை வீட்டை விட்டு அனுப்பிச்சிடாதீங்க. காலம் கடந்து போச்சு. உங்க பேச்சு தட்ட மாட்டப்பா. நீங்க எதை சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன்ப்பா. எனக்கு என்ன தடவை வேணாலும் கொடுங்கப்பா. நீங்க உன்னத்தி மாடு கோணலா போனா பின்னத்தி மாடும் கோணலா தான் போகும். சேர்த்து வச்ச மானத்தை தான் காப்பாத்த முடியல, பெத்து வச்ச குழந்தைங்களாவது காப்பாத்திக்கணும். விட்டு இனிமே உன்னை நம்ப தயாரா இல்ல. போய் வண்டியில இருக்கும்.
அடியே உனக்கு புத்திக்கிட்டு மணிக்கு போச்சா என்ன நினைச்சப்படி ஏதாவது செய்வேன்னு வரதுக்குள்ள எதிரி எதிரி சீரியஸா விடு மூலமா விடு என்ன விடு விடு என்ன விடு விடுலடா பேரு பல்லிக்கிற உடைச்சு விடு காதல் வேகத்தை கொடுத்துச்சு தைரியத்தை கொடுத்துச்சு நீ இப்படி சாகரத்துக்குமா சொல்லி கொடுத்துச்சு சாகருக்கு வீரம் தான் ஜெயிச்சு காமிக்கணும்டி அதான் வீரம் நான் என்ன பண்ண இந்த ஊரு மொத்தம் என்ன தப்பா பேசுது பேசட்டுமே எவ்வளவு வேணா பேசட்டும் ஊர்ல பேசுறதெல்லாம் கணக்குல எடுத்துக்கிட்டா ஒவ்வொரு பொம்பளையும் மண்ணு நட்டினோட தான் சுத்தணும் நான் எல்லாருக்கும் நல்லதுதான் பண்ணேன் மத்தவங்க எல்லாரும் எனக்கு சூழ்ச்சி பண்றாங்களே 4 பேர் சூழ்ச்சி பண்ணா 40 பேர் சூழ்ச்சி என்னை திருப்பி பண்ணணும் அப்பதான் இந்த காலத்துல வாழ முடியும் வாழ்க்கையில ஜெயிச்சவங்களா எப்பயாச்சும் ஒரு தடவை தப்பு பண்ணவங்கதான் எப்படியாவது ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிச்சு காட்டணும் ஜெயிக்கிற வரைக்கும் சாகக்கூடாது புரியுதா சொல்லு ரெண்டு குடும்பத்தை பார்த்தா என்ன தோணுது? உங்களை விட உங்க தம்பி நல்லா இருக்கு. நான் நினைச்சது அப்படியே சொல்றேன். உன்னோட முதல் தங்கச்சி குட்டியா அழகா அம்சமா இருக்கா. சீ என்ன நீ மட்டும் தம்பி ரசிக்கலாம், நான் உன் தங்கச்சி ரசிக்க கூடாதாக்கும். எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்ன? பேசாம என் தம்பிகளுக்கு ஒரு 2 தங்கச்சிகள் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா? ஐயோ 2 சின்ன பண்ணுங்களாச்சே. பொண்ணுங்கெல்லாம் சீக்கிரம் வளர்ந்துருவாங்க, கல்யாணம் ஆகுறப்போ ஹைட் கரெக்டா இருக்கும். அப்படி நடந்ததுவே நம்ம வீட்டுல மாமியார் மருமக நாத்தனா குழந்தை ஒரு சண்டே வராது. எப்படி நம்ம ஐடியா? உங்க தம்பிங்களுக்கு முதல்ல பிடிக்கணுமே. அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கே. நம்ம எல்லாரும் ஒன்னா தான் கூடியிருப்போம். அப்பப்போ அவங்க தனியா பேசிப்பாங்க. உடனே நம்ம 2 பேரும் கூப்பிட்டு என்ன லவ்னு கேட்கணும். ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பாரு எங்களுக்கு பார்த்தா அப்படிதான் தெரியுதுன்னு கண்டிக்கிற மாதிரி கண்டிக்கணும். அடிச்ச காதல் தானே வளருமே. தென் ஸ்ட்ரைட்டா கல்யாணம் தான். நோ ப்ராப்ளம். முதல்ல நம்ம கல்யாணம் நடக்கட்டும். நடக்கும். அதுக்கு தானே லவ் பண்றோம். மாமா என்ன தவமணி இந்த நேரத்துல? இந்த மாசத்துக்குள்ள அவர் வேலையில சேர்ந்துருவாருன்னு சொன்னாங்க. மதுரைக்கு போய் அவர் வேலையில சேர்ந்துட்டாரான்னு பாத்துட்டு வரீங்களா? தயவு செஞ்சு உதவி செய்யுங்க மாமா. ஒண்ணு செய்ய, பொழுது விடிஞ்சதும் நீ நல்லா சீவி சிங்காரிச்சுக்கிட்டு நம்ம ஊர் எல்லையில போய் நில்லு, அவன் வருவான். தவமணி இனிமே அவன் வரமாட்டான். ஊர் ஒண்ணு சேர்ந்து அணைச்சிருச்சு. இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த காட்சியை பார்க்கத்தாமா நான் இவ்வளவு பாடுபட்டேன். இந்த சந்தோஷத்தோட மண்டையை போட்டாலே எனக்கு கவலை இல்லை. பெரிய தீய தண்ணி வண்டி இல்லாம அமைத்துட்டோமே பெரிய விஷயம் தான்டா. பின்ன அந்த பயவுள்ள காத்து கூட இந்த மண்ணில் படப்படாதுன்னு. ஒண்ணு சேர்ந்தா எதை வேணாலும் சாதிக்கலாம்டா. வாங்க சார். வணக்கம். ஏதோ எங்களை வர சொன்னீங்களாமே. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இந்த தடவை தீ எரிஞ்சப்போ தவமணி தான் ஊருக்குள்ளே நின்றுட்டு இருந்துச்சு. எனக்கு என்னமோ அந்த பொண்ணு மேலதான் சந்தேகமா இருக்கு. அவமணி தான் தீ வச்சுச்சான். 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 எந்திரி எந்திரி. நீதான் தீ வச்சதா ஊரெல்லாம் பேசிக்கிறாங்க. இல்லப்பா
இன்னை யாரை எதிர்பார்த்து ஊர் எல்லையில போய் நின்ன? விடுங்கய்யா. ஊர் 1000 பேசும், அதெல்லாம் நம்பிட முடியுமா? இதே ஊர் நாளைக்கு நீங்க தீ வச்சீங்கன்னு சொன்னா என்னால உங்களை அரெஸ்ட் பண்ண முடியுமா? தப்பு பண்ண கண்ணுல தெரியும் ஐயா. அந்த கண்ணை பாருங்க. இந்த கண்ணு தப்பு பண்ணிருக்காதே. வாங்க, நீங்க வாங்க சொல்றேன். நீங்க வாங்களேன். நிதானமா இருக்க வேண்டிய நீங்க முதல்ல உட்காருங்க. 1000 தான் இருந்தாலும் பெத்த பொண்ணு பத்தி ஊரே தப்பா பேசும்போது மனசு பொறுக்க மாட்டேன். ஒவ்வொரு தடவையும் நீங்க தான் வந்து காப்பாத்துறீங்க. உங்களுக்கு நான் எப்படி நன்றி எனக்கு ஒரு உதவி பண்ணுவீங்களா? சொல்லுங்க ஐயா, செய்யறேன். இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? உங்க சொல்ல என்னால தட்ட முடியாதையா. இது போதும். வர வெள்ளிக்கிழமை கல்யாணம். அதெல்லாம் ஒண்ணு யோசிக்க வேணாம். மூத்த பொண்ணாச்சுன்னு கம்மியா செஞ்சிட மாட்டேன். இருக்கிற 60க்கு கரும்பு தொட்டம், சொத்து பத்தி எல்லாமே உங்களுக்கு தான். சரியா? நான் இப்பவே முதல்ல போயிட்டு வந்துடுறேன். அசத்திட்டீங்க. 60 ஏக்கர் கரும்பு தோட்டத்தை ஒரு நிமிஷத்துல அமைக்கிட்டீங்களே. பய முடியா. ஒண்ணு காதல் விழப்போது. லதா, என்ன கன்றாவி என்னையோ நாத்தம் குடல உருவுது. உன் தலையை அலசுறதுக்கே எனக்கு தனியா சம்பளம் போட்டு கொடுத்துரு. ஒண்ணு பண்றேன், நானே மதுரைக்கு போய் இந்த 10 வருஷ பருப்பெல்லாம் வேகாது, உடனே வந்து கல்யாணத்தை பண்ணிக்கன்னு சொல்லி அந்த ஆளை கையோட கூட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் நீ மனசு விட்டுறாம இரு. என்ன காதுல விழுகுது இல்ல? கேட்க கூடாதுன்னே சத்தியம் பண்ணிருக்கா நீ? வா, உன்னை இப்பவே உன் மாத்தா வீட்டுல கொண்டு போய் விட்டா உருப்படும். ஊரே தீ வச்சவன் சொல்றவங்கிட்ட உனக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? செய்யாத தப்பு செஞ்சேன்னு சொல்றாங்களே கடவுளே, அப்படி இந்த தப்பு செஞ்சாதான் என்ன?